ஊழியம் செய்யணும் அப்படின்னா முதலாவது சுய தரிசனம். ஊழியம் செய்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைக்கும் நான் எதுக்காக ஊழியம் செய்கிறேன்ற ஒரு தரிசனம், சுய தரிசனம் வேண்டும். இரண்டாவது பிறருடைய தரிசனம் வேண்டும். ஜனங்களை குறித்து, தேசங்களை குறித்து, மற்ற இடங்களை குறித்த வாரம் நம்மளுக்கு வேண்டும். மாத்திரமல்ல, மூணாவது ஏசாயா தீர்க்கதரிசி சொல்றது போல, ராஜாவை என் கண்கள் கண்டதே என்று சொல்கிறது போல கர்த்தர் தரும் ஜெப குறிப்புகளுக்கு ஜெபிக்கிறது. பிரியமானவர்களே, அப்படி என்றால் இந்த ஏலியமிலே ஆண்டவர் நம்மளை கொண்டு வந்து வைக்கிறதுக்கு என்னன்னா, ஒரு தரிசனத்தோடு ஊழியம் செய்யணும்னு சொல்ல வர்றார். அப்படின்னா தரிசனத்தோடு ஊழியம் செய்த நல்ல தேவ மனிதர்களை பழைய ஏற்பாட்டில் வாசிக்கும் போது ஏசாயா, எசேக்கியேல், தானியேல் என்று சொல்லிக்கொண்டே போகலாம். பாருங்கள், பவுல் சொல்றாரு, இன்னொரு அஸ்திபாரத்தின் மேலே அஸ்திபாரம் போடாதபடிக்கு கிறிஸ்து அறிவிக்கப்படாத இடங்களுக்கே செல்லுகிறேன் என்று சொல்லி. தேவச்சனமே, நம்முடைய சொந்த ஊரிலோ அல்லது நமக்கு தெரிந்த இடங்களிலேயோ கர்த்தர்